நிறைய பேர் கோலம் போடுறது அப்படின்னும் போது செருப்பு போட்டுட்டு தான் கோலம் போடுவாங்க. காலையில் கோலம் போடுறது, சாயந்தரம் கோலம் போடுறது, இந்த 2 நேரத்துலையுமே நாம் கோலம் போடுற அந்த நேரத்துலையாவது செருப்புன்றது இல்லாமல் நாம் கோலம் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நாம் வாசலில் போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வந்து நின்று நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு அம்சமாக அந்த கோலத்தை நம்ம போடுறோம். அதை நாம் செருப்பு போட்டுட்டு போடுறது அப்படின்றது தவிர்க்கிறது நல்லது. அதோடு இல்லாமல் காலையில் அந்த பனி நேரத்தில் நாம் கோலம் போடும்போது அந்த மண், கல், அந்த பனித்துளிகள் இதெல்லாம் நம்ம பாதத்தில் பட்டு பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும். அப்படின்றதுனால இது ஒரு பயிற்சின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த வாக்கிங்லாம் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் பதிச்ச அந்த பாத்தில் வந்து நடப்பாங்க. இந்த புற்கள், கூழாங்கல் அதெல்லாம் ஒரு சில ஓரத்தில் பதிச்சிருப்பாங்க. அது நடக்கும்போது அந்த புல்லினுடைய மென்மையும் காலில் படும், கூழாங்கல்லினுடைய அந்த கல்லினுடைய தன்மையும் நம்ம பாதத்தில் படும்போது அது ஒரு விதமான உணர்வாக இருக்கும். பாதங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்று. அது இல்லாமல் அந்த பாதத்துக்கு தரக்கூடிய பயிற்சிக்காகவே நிறைய அம்சங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால நமக்கு அந்த காலையில் கோலம் போடுறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்து கோலம் போடக்கூடாது. குனிஞ்சு கோலம் போடும்போது இடுப்பு, முதுகெலும்பு இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். கால் பாதங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். விரல்கள்லாம் வந்து நல்லா வந்து மடக்கி இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு பயிற்சியாக அமையுது. முக்கியமாக பெரிய கோலங்கள்லாம் போடும்போது மனசு வந்து ஒருநிலைப்படுது. மனசு வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு நம்ம செய்யும்போது மனசு வந்து ஒருநிலைப்படும். அதில் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும். தவறு பண்ணாமல் அந்த கோலத்தை போடணும், வண்ணங்கள் அழகழகாக தீட்டணும், இப்படிலாம் நமக்கு போடுவோம் இல்லையா? இதை மாதிரி